இந்த மொறு மொறுன்னு இருக்கிற பிஸ்கெட்டை நம்மவும் வீட்டிலேயே பண்ணலாம். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பினீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பிஸ்கெட்டை செய்து பாட்டிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மைதாக்கி 1/2 கப் அளவுக்கு லைட்டாக சூடான தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் 1 கப் அளவுக்கு மைதாயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து விட்டு எடுத்துருங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் அப்படியே தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துருக்கிற ஒரு சப்பாத்தியை எடுத்து இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ரவை அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே திருப்பி ஒரு சப்பாத்தியை போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பியும் நம்ம சப்பாத்தியை தேய்க்கிறது போல் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சமாக நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற நம்ம ரவையை ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். இப்போ எல்லா சைடும் படுறது போல் அப்படியே ரவை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இப்போ நம்ம சைட்லேருந்து லைட்டாக சின்ன சின்னதாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேயே செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பியாச்சுன்னா டெய்லி ஸ்கூலுக்கு ஒரு கம்மியே இருக்காது. அதுவும் நமக்கு நம்ம கையால் பண்ணனோட சந்தோஷமும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பீஸு எடுத்து பார்த்தாச்சுன்னா நம்ம அழகாக லேயராக தெரியும். இப்போ அந்த லேயர் தெரியுற இடத்துல அப்படி நம்ம உள்ளங்கையால் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு பிஸ்கட் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ண வச்சுருக்குறோம். இந்த லைட்டாக சூடானது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸாக போட்டு அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியத்திலே வச்சு பண்ணுங்கள் கேஸை. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடரை அப்படியே சலித்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு பிஸ்கட் ரெடி.